மறைந்த முதுபெரும் அரசியல் தலைவர் குமரி அனந்தன் பனை விவசாயிகளின் பாதுகாவலராக திகழ்ந்தார். தமிழக தலைவர்களில் நிறைய பாத யாத்திரைகள் மேற்கொண்டவர் குமரி அனந்தன். 2016 தன்னுடைய 83வது வயதில் கூட அவர் பாத யாத்திரை மேற்கொண்டார். 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை திருவல்லிக்கேணி முதல் புதுச்சேரி வரை 180 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையில் இறங்கிய அவர் பனை மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். காந்திய வழியில் மது, கள் ஒழிப்பை தொடர்ந்து பேசி வந்த அவர், அதே சமயம் பனை விவசாயிகள் பயனுறும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்களுக்கான சந்தையை தமிழக அரசு சிந்திக்க வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதேபோல சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நதிகள் இணைப்பை செயல்படுத்த வேண்டுமென்றும் பேசி வந்தார். நாட்டிலேயே அதிகமாக கிட்டத்தட்ட 5 கோடி பனை மரங்களை கொண்ட தமிழ்நாடு பனைக்கு உரிய முக்கியத்துவம் அளித்தால் விவசாயிகள் மத்தியில் பெரும் பொருளாதார மறுமலர்ச்சியை உண்டாக்க முடியும் என்ற தொலைநோக்கை கொண்டிருந்தவர் குமரி அனந்தன். பனையோடு விவசாயிகளின் பாதுகாப்பையும் அயராது பேசி வந்த ஒரு குரல் இன்று காலத்தில் கரைந்தது.